அணைக்கட்டு அதிமுக வேலழகனும், வேலூர் தாவேகா வினோத் கண்ணாவும், குடியாத்தம் தாவேகா சிந்துவும், காட்பாடி சுதாகரும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குகளும் வேலூர் தொரப்பாடி தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்பட்டது. அணைக்கட்டு அதிமுக வேட்பாளர் வேலழகன் 76,302 வாக்குகளும், திமுக வேட்பாளர் நந்தகுமார் 69,221 வாக்குகள் பெற்றனர். இதன் மூலம் அதிமுக வேலழகன் திமுக வேட்பாளரை விட 7,081 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு வெற்றி பெற்றதற்கான சான்று வழங்கப்பட்டது. இதேபோல் காட்பாடி தொகுதியில் தாவேகா சுதாகர் 69,866 வாக்குகளும், அதிமுக ராமு 63,998 வாக்குகளும், திமுக துரைமுருகன் 62,225 வாக்குகளும் பெற்றார். இதில் தாவேகா வேட்பாளர் சுதாகர் அதிமுக வேட்பாளரை விட 5,870 வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்றார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. குடியாத்தம் தாவேகா வேட்பாளர் சிந்து 82,858 வாக்குகளும், தேமுதிக பிரதாப் 72,761 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் ஃபரிதா 64,122 வாக்குகளும் பெற்றனர். இதன் மூலம் தாவேகா சிந்து தேமுதிக வேட்பாளரை விட 10,097 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. வேலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் வினோத் கண்ணன் 73,033 வாக்குகளும், திமுக கார்த்திகேயன் 66,265 வாக்குகளும் பெற்றனர். தாவேகா வினோத் கண்ணன் திமுக வேட்பாளரை விட 6,777 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேபோல் கேவிக்குப்பம் தாவேகா வேட்பாளர் தென்றல் குமார் 74,305 வாக்குகளும், புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி 54,050 வாக்குகளும் பெற்றனர். இதில் தாவேகா வேட்பாளர் தென்றல் குமார் 20,255 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.